ஒரு யுத்த காலத்துல ஒரு எதிரியின் மார்பில் பாஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா தனக்கு வாழை எடுத்து அவரை கழுத்தை வெட்டுறதுக்கு முனைகிறாரு. அந்த டைம்ல முன்னுக்கு இருந்த அந்த நபர், அதாவது தாக்குதலுக்கு உள்ளாகிற அந்த நபர் வந்து என்ன பண்ணாண்டா எச்சில உமிழ்ந்து முன்னுக்கு அந்த மனிதர் மேல் வந்து துப்புறாரு. துப்பின உடனே வந்து அந்த வாழை ஓங்கின அந்த மனிதர் என்ன சொல்லாருன்னா, நீ போ, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த தாக்குதலுக்குள்ளான மனிதருக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இவர் என்னை வெட்ட வந்துட்டு, அதுவும் யுத்த காலத்துல என்னை வெட்ட வந்துட்டு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு அவர் எழுந்து நின்று கேட்காரு, ஏன் என்ன நீங்க வெட்டல, உமிழ் நீர் உங்கள் மேல துப்பினதாலையா அப்படின்னு சொல்லி கேட்காரு. அதுக்கு அந்த மனிதர் பதில் சொல்றாரு என்னன்னா, நான் உன்னை வெட்ட வந்தேன் கடவுள் என்ற பேர்ல ஜிஹாதுக்காக வெட்ட வந்தேன். நீ எப்போ என் மீது உமிழ்ந்து துப்பினாயோ அது இப்போ எனக்கு கோபத்தை தந்துச்சு. இதுக்கப்புறம் நான் உன்னை வெட்டினேன்னு சொன்னா அது என்னை தனிப்பட்ட கோபத்துக்காக வெட்டின மாதிரி போயிடும். நான் அந்த கோபத்தெல்லாம் வந்து யாரையும் நான் தீண்ட மாட்டேன், யாரையும் நோவினே செய்ய மாட்டேன். என்னோட வாழ்க்கை இறைவனுக்காக மாத்திரமே அப்படின்னு சொன்னாராம். இந்த மனிதர் வேற யாரும் இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான்.